வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். ஏமனில் ஹவுதி இலக்குகள் மீது நடத்தப்பட்ட அமெரிக்க தாக்குதல் பற்றிய போர் திட்டமிடலை ட்ரம்ப் நிர்வாகத்தில் உள்ள முக்கிய புள்ளிகள் சாதாரண வர்த்தக செயலியான சிக்னலில் நடத்திய போது அவர்கள் பேசியவற்றின் விவரங்கள் பற்றிய காணொளி ஒன்றை பரபரப்பு மீடியா யூடியூப் சேனலில் நேற்று வெளியிட்டிருந்தோம். அமெரிக்க துணை ஜனாதிபதி, பாதுகாப்பு செயலாளர், தேசிய பாதுகாப்பு ஆலோசகர், இராஜாங்க செயலாளர், சிஐஏயின் தலைவர் உட்பட அதிமுக்கிய நபர்கள் 2 நாட்களாக நடத்திய அந்த அரட்டையில் தி அட்லாண்டிக் ஊடகத்தின் ஆசிரியையும் தவறுதலாக இணைத்து விட்டதால் விஷயம் வெளியே தெரிய வந்தது என்றும் குறிப்பிட்டிருந்தோம். மூத்த ட்ரம்ப் அதிகாரிகளுடனான சிக்னல் அரட்டையில் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் மைக்கோல்ஸ் விவரித்த தாக்குதலில் குறிவைக்கப்பட்ட ஒரு முக்கிய ஹவுதி தளபதி மீது நடத்தப்பட்ட தாக்குதல் அது. அதில் ரகசிய தகவல்கள் ஏதும் பகிரப்படவில்லை என்று ட்ரம்ப் நிர்வாகம் கூறிக்கொண்டாலும் அதில் பயன்படுத்தப்பட்ட சில சொற்கள் ஒரு தரப்புக்கு சிக்கலை ஏற்படுத்தியுள்ளது. அந்த தரப்பு இஸ்ரேலிய உளவுத்துறை. தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் மைக் வால்ஸின் அரட்டை பகிரங்கமாகிவிட்டதாக இஸ்ரேலிய உளவுத்துறை அதிகாரிகள் அமெரிக்க அதிகாரிகளிடம் தனிப்பட்ட முறையில் புகார் செய்தனர் என்று அமெரிக்க அதிகாரி கூறினார். இஸ்ரேலிய உளவுத்துறை ஏமனில் உள்ள தமது உளவாளி மூலமாகவே ஹவுதி தளபதியின் நடமாட்டங்கள் பற்றிய முக்கியமான உளவு தகவல்களை வழங்கியதாக 2 அமெரிக்க அதிகாரிகள் வால் ஸ்ட்ரீட் ஜேர்னலுக்கு தெரிவித்தனர். அமெரிக்க தாக்குதல்கள் தொடங்கிய சிறிது நேரத்திற்கு பின்னர் தாக்குதலின் முக்கிய இலக்கான ஹவுதி ஏவுகணை தளபதி தனது காதலியின் கட்டடத்திற்குள் நுழைவதை உறுதி செய்ததாக வால்ஸ் குறுஞ்செய்தி அனுப்பினார். உடனடி தாக்குதலில் கட்டடம் அளிக்கப்பட்டதாகவும் அரட்டையில் அவர் எழுதினார். உளவு தகவலின் ஆதாரங்களை வால்ஸ் அரட்டையில் விவரிக்கவில்லை. ஆனால் மற்றொரு வாக்கியத்தில் அமெரிக்கா பல நேர்மறையான அடையாளங்களை வைத்திருக்கிறது என்று கூறினார். அதன் அர்த்தம் ஹவுதி ஏவுகணை தளபதி கட்டடத்துக்குள் நுழைவதை யாரோ பார்த்துவிட்டு தகவல் கொடுத்தார்கள் என்ற சந்தேகம் இப்போது ஹவுதிகளுக்கு உறுதியாகிவிட்டிருக்கும். இப்போது அந்த நபரை ஹவுதி உளவுத்துறை தேடிக்கொண்டிருக்கும் அல்லது பிடித்திருப்பார்கள். அந்த உளவாளி இஸ்ரேலிய உளவுத்துறை மொசாட்டின் உளவாளி என்று சொல்கிறார்கள். அந்த நபர் அந்த கட்டடம் இருந்த பகுதியில் எங்கோ இருந்திருக்க வேண்டும் என்று தேடியிருப்பார்கள். அவர் ஹவுதி இயக்கத்தை சேர்ந்தவராக கூட இருக்கலாம். அதே நேரத்தில் ஏமன் மீது பறக்கும் கண்காணிப்பு ஆளற்ற விமானங்களிலிருந்து தாக்குதலில் தாக்கப்பட்ட தளபதி பற்றிய உளவு தகவலும் அமெரிக்காவுக்கு கிடைத்ததாக பாதுகாப்பு அதிகாரிகள் தெரிவித்தனர். தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் வால்ஸ் மற்றும் பிற மூத்த ட்ரம்ப் அதிகாரிகளால் பகிரப்பட்ட அரட்டை குறுஞ்செய்திகள் இந்த வாரம் அட்லாண்டிக் இதழால் வெளியிடப்பட்டன. அதன் தலைமை ஆசிரியர் ஜெஃப்ரி கோல்பர்க் சிக்னல் அரட்டை குழுவில் தவறுதலாக சேர்க்கப்பட்டார். மார்ச் 15 தாக்குதலுக்கு 2 நாட்களுக்கு பின்னர் பென்டகோன் செய்தியாளர் மாநாட்டில் விமானப்படை லெப்டினன்ட் ஜெனரல் அலெக்ஸ் கின்கோவிச் அமெரிக்க விமான தாக்குதலில் ஏமனில் உள்ள ஹவுதி இயக்க கட்டளை மற்றும் கட்டுப்பாட்டு மையங்கள் தாக்கப்பட்டன என்று குறிப்பிட்டார். பல மூத்த ஹவுதி ஆளற்ற விமான நிபுணர்கள் இருந்த வளாகம் உட்பட 30க்கும் மேற்பட்ட இலக்குகளை அமெரிக்கா தாக்கியதாக செய்தியாளர்களிடம் கூறினார். ஹவுதிகளுக்கு பல ராணுவ உயிரிழப்புகள் ஏற்பட்டதாக அவர் கூறினாலும் அவர் ஏவுகணை தளபதி பற்றி குறிப்பிடவில்லை. தாக்குதல்கள் பற்றிய தகவல்களை நிகழ்நேரத்தில் வழங்கிய ஏமனில் ஒரு நபரின் அடையாளம் கவனமாக பாதுகாக்கப்படும். அதே நேரத்தில் தளபதி ஒருவர் கட்டடத்திற்கு நுழைந்தது உறுதி செய்யப்பட்டது என்ற வாக்கியம் அந்த நபரின் ரகசிய பாதுகாப்பை உடைத்து அம்பலப்படுத்தி விடலாம். வால்ஸ் விவரித்த தாக்குதலுக்கு இஸ்ரேலிய உளவுத்துறை தகவல் வழங்கியதா என்ற கேள்விக்கு தேசிய பாதுகாப்பு கவுன்சிலின் செய்தி தொடர்பாளர் பிரையன் ஹியூஸ் எந்த ஒரு ரகசிய தகவலும் அரட்டை உரையாடலில் இடம்பெறவில்லை என்று குறிப்பிட்டார். அது ஒரு விதத்தில் உண்மைதான். அந்த நபரின் அடையாளம் வெளிப்படுத்தப்படவில்லை. ஆனால் அப்படி ஒரு நபர் இருந்தது வெளிப்படுத்தப்பட்டு விட்டது. இது பற்றி இஸ்ரேலிய பிரதமர் அலுவலகமும் வாஷிங்டனில் உள்ள இஸ்ரேலிய தூதரகமும் கருத்து தெரிவிக்க மறுத்துவிட்டன. இஸ்ரேலிய பாதுகாப்பு படை ஐடிஎஃப், பாதுகாப்புத்துறை மத்திய உளவுத்துறை நிறுவனம் மற்றும் தேசிய உளவுத்துறை இயக்குநரின் அலுவலகம் ஆகியவையும் கருத்து தெரிவிக்க மறுத்துவிட்டன. ஹவுதிகளின் இராணுவ மற்றும் அரசியல் தலைவர்களை தாக்குவதற்கான விருப்பங்களை முன்னாள் அமெரிக்க ஜனாதிபதி பைடனுக்கு உருவாக்க கடந்த ஆண்டு உளவுத்துறை முயன்றது என்று கூறப்படுகிறது. அதற்காக இஸ்ரேலிய மற்றும் சவுடி உளவுத்துறைகளை உதவிக்காக அணுகியதாக திட்டமிடலை நன்கு அறிந்தவர்கள் தெரிவிக்கின்றனர். அந்த தாக்குதல்களை மேற்கொள்ள பைடன் நிர்வாக தலைமை முடிவு எடுக்கவில்லை. ஆனால் அந்த தொடர்புகள் ஹவுதி தளபதிகள் மீதான ட்ரம்ப் நிர்வாகத்தின் தாக்குதல்களுக்கு ஒரு தொடக்கத்தை அளித்ததாக தெரிகிறது. சிக்னல் அரட்டை செயலி பற்றிய தற்போதைய சர்ச்சையில் அமெரிக்க பாதுகாப்பு செயலாளர், தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் ஆகியோர் சிக்கினாலும் அந்த அரட்டையில் இருந்து இராஜாங்க செயலாளர் மார்கோ ரூபியோ சர்ச்சையில் சிக்காமல் எப்படி தப்பியிருக்கிறார்?
அமெரிக்க போர் திட்டங்களை பற்றிய குழு அரட்டையில் ஒரு பத்திரிகையாளரை சேர்ப்பதன் தவறு குறித்து ராஜாங்க செயலாளர் மார்கோ ரூபியோ அரட்டையில் செய்ததை விட விரிவான கருத்துக்களை வழங்கியுள்ளார். ஏமனில் ஹவுதிகளுக்கு எதிரான அமெரிக்க தாக்குதல்களுக்கான விரிவான திட்டங்களை சிக்னல் அரட்டை குழுவில் ஒரு பத்திரிகையாளரை கவனக்குறைவாக சேர்த்தது குறித்து கடுமையான விமர்சனத்தை ரூபியோ புதன்கிழமை வெளியிட்டார். ரூபியோ செய்தியாளர்களிடம் பேசிய போது வெளிப்படையாக யாரோ தவறு செய்திருக்கிறார்கள், மிகப்பெரிய தவறு செய்திருக்கிறார்கள் என்று கூறினார். யாரோ ஒரு பெரிய தவறு செய்து ஒரு பத்திரிகையாளரை சேர்த்துள்ளனர். நான் கூறுவது செய்தியாளர்களுக்கு எதிராக எதுவும் இல்லை. ஆனால் நீங்கள், அதாவது தி அட்லாண்டிக் ஊடகத்தின் ஆசிரியர், அந்த அரட்டையில் இருக்கக்கூடாது என்றார். மற்றொரு விஷயம், ரூபியோ சிக்னல் குழுவில் குறைவாக அரட்டை அடித்தார். எந்த தகவலையும் வெளியிடவோ கேட்கவோ இல்லை. கிளின்டன் மற்றும் ஒபாமா நிர்வாகத்தின் முன்னாள் மூத்த தேசிய பாதுகாப்பு அதிகாரியான மாரா ட்ரூமேன் கூறிய போது இந்த அரட்டை குழுவில் உள்ள ரூபியோ அவருடைய வார்த்தைகளை மிக கூர்ந்து கவனித்துக் கொண்டிருந்தார் என்று நினைக்கிறேன் என்று கூறினார். சிக்னல் அரட்டையில் ரூபியோ 2 செய்திகளை மட்டுமே எழுதினார். அவை மொத்தம் 10 வார்த்தைகள். புதன்கிழமை ரூபியோ சிக்னல் அரட்டையில் 2 செய்திகளை எழுதியதாக ஒப்புக்கொண்டார். முன்னாள் CIA அதிகாரி கெவின் கரோல் கூறிய போது ரூபியோ உண்மையில் கணிசமான வர்ணனையை வழங்கவில்லை. பாதுகாப்பு செயலாளர் ஹெட்செட் தான் ரகசிய தகவல்களை பகிர தொடங்கினார் என்று கூறினார். ஹெட்செட் ராணுவ மற்றும் ராணுவ இருப்புகளில் 30 ஆண்டுகள் கழித்தார் மற்றும் ட்ரம்பின் முதல் பதவி காலத்தில் உள்நாட்டு பாதுகாப்பு துறையில் பணியாற்றினார். ஆனால் ரூபியோவின் பின்னணி ராஜாங்க அமைச்சு மற்றும் வெளியுறவு விவகாரம். அப்படியானவர்கள் வார்த்தைகளில் மிக கவனமாக இருப்பார்கள். சிக்னல் அரட்டை பற்றிய விமர்சனங்களில் சிக்காத ஒரே உயர் அதிகாரி ரூபியோ அல்ல. CIA இயக்குனர் ஜோன்ஸ் ராட்க்ளிப் மற்றும் தேசிய உளவுத்துறை இயக்குனர் துளசி கபாட் ஆகியோரும் 2 குறுஞ்செய்திகளை மட்டுமே எழுதியதாக தெரிகிறது. நாட்டின் உயர்மட்ட ராஜதந்திரியாக ரூபியோ ராணுவ திட்டமிடலில் இறுதி கருத்தை கொண்டிருக்கவில்லை. இது அரட்டையில் ஒதுங்கியிருந்த அவரது முடிவை விளக்க உதவும். பாரம்பரியமாக ராஜாங்க செயலாளர்கள் தங்கள் சொந்த இலாகாக்கள் மற்றும் செல்வாக்கு பகுதிகளில் மட்டுமே கவனம் செலுத்த விரும்புகிறார்கள். அதே நேரத்தில் சிக்னல் அரட்டையில் அரசியல் விஷயங்களும் பேசப்பட்டன. அரட்டையில் துணை ஜனாதிபதி வான்ஸ் விரிவான அரசியல் கருத்துக்களை வெளிப்படுத்தினார். ஹவுதிகளை தாக்குவதன் மூலம் கப்பல் பாதைகளை திறப்பது அமெரிக்காவை விட ஐரோப்பாவுக்கு அதிகம் உதவும் என்றும் குறிப்பிட்டார். ஹெக்செட் மற்றும் வான்ஸும் ஐரோப்பாவை அப்பட்டமான மொழியில் விமர்சித்தனர். அது அமெரிக்காவின் ஐரோப்பிய உறவு பற்றி அவர்களின் தனிப்பட்ட கருத்துக்களை பிரதிபலித்தது என்று மார்ச் 14ஆம் தேதி பாதுகாப்பு செயலாளரிடம் உரையாற்றிய ஒரு கருத்தில் வான்ஸ் எழுதினார். 4 நிமிடங்களுக்கு பின்னர் ஹெக்செட் பதிலளித்தார். VP, ஐரோப்பிய ஃப்ரீலோடிங் மீதான உங்கள் வெறுப்பை நான் முழுமையாக பகிர்ந்து கொள்கிறேன் என்றார். அவை அரசியல் விஷயங்களாக இருந்தன, ராஜாங்க அமைச்சு தொடர்பாக இருந்தன. இருப்பினும் ராஜாங்க செயலாளர் ரூபியோ அங்கு தமது கருத்துக்களை தனிப்பட்ட முறையில் பகிர்ந்து கொள்ளவில்லை.